புதிய சிந்தனைகள் பிறக்கும். இன்னைக்கு 30 செகண்ட் ரீல்ஸ் வீடியோவை கூட முழுசா பார்க்காம ஸ்கிப் பண்ற அளவுக்கு எல்லாமே வேகமாக போயிட்டு இருக்கு. இந்த அடிஷனால எந்த விஷயத்திலையும் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாம இளைஞர்கள் தவிக்கிறாங்க. ஆனா குட் திங்ஸ் டேக் டைம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இது போன்ற சூழ்நிலையில புத்தக வாசிப்பு தான் மனதை ஒருமுகப்படுத்துகிற மெடிடேஷன். அதனால நீங்க எவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 15 நிமிடமாவது புத்தகங்களை வாசிங்க. உங்களை பார்த்து வீட்டில் இருக்க குழந்தைகளும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. பசங்களுக்கு பெற்றோர்கள் தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும். மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள், ஜனவரியில் நான் தொடங்கி வைக்க இருக்கிற சென்னை புத்தக கண்காட்சி, அண்மையில் இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி நடத்தின அறிவு திருவிழா, இதெல்லாம் ஆழ்ந்த வாசிப்பை நோக்கி இளைஞர்களை நகர்த்துகிற முயற்சி தான். நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆரிய ஆதிக்கவாதிகள் வந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசைச்சு பார்க்க முடியாது. இங்க அறிவித்து அணையாம இருப்பதால் தான் நம்ம ஊர் கலவரத்திய பத்த வைக்க முடியல. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்னோட ஒன்னா தொடர்புடையது. அதை உணர்ந்து காலத்துக்கேற்ற கருத்து ஆயுதங்களை கூர்த்திட்டி கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை மீண்டும் பாராட்டி, திராவிடம் எனும் அறிவொளி இயக்கத்தால் நிமிர்ந்த தமிழ்நாடு ஒரு நாளும் தலைகுனியாது, பாசிசவாதிகளின் பகல் கனவு இங்கு பலிக்காது, வரலாற்றை படிப்போம், தொடர்ந்து வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.